நாள்தோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை காணும்படியான பேறு பெற்றை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு போஷிப்பதாக. இந்த நாளுக்குரிய சக்தியையும் பலத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு நீ தந்தரலும். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படியாகவும் இந்த காலை தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 106வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். புண்ணியநாதரை போற்றும் கூடி பாடவும் இன்பமா ஆரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமா நேசமேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் 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 புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மகத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜகத்து ரட்சகா. அருள்நாதா மாசனுகா பரஞ்சோதி வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் பிரபலமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகமெங்கும் நீதியின் செங்கோலை ஓற்றி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. சபையார் அமர்வோம். திருமறை பகுதி வாசி கேட்போம். யாராவது முன் வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள். வாங்க.
2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 to 4 வசனங்கள். ஒன்றிலிருந்து 4 தான். 2 கொரிந்தியர் 1 to 4. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் ஆகாய நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதல்களின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்வார். ஆமீன். பாடம் முடிந்தது. ஜெப நிலைமையில் இருப்போம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அன்பின் ஆண்டவரே, நம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற பொழுது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதல், எவ்வளவு சமாதானம். ஆண்டவரே, இந்த அனுபவத்துக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும் இந்த திருமறை தியானங்களிலே நீர் வெளிப்படும். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் ஆற்றுப்படுத்தும், தேற்றும். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள தந்தையே. ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நிருப பகுதி பவுல் அப்போஸ்தலர் எழுதின 2ஆம் கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வாக்குத்தத்தத்திலே God promises to give comfort those who are seeking comfort from God. கடவுளிடத்திலே ஆறுதலை தேடுகிற மக்களுக்கு கர்த்தர் சகல ஆறுதலையும் தருகிற தேவனாய் இருக்கின்றார். சகல ஆறுதலையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதா சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சகல காரியங்களிலும் நமக்கு ஆறுதல் தருகிறவர், நம்மை தேற்றுகிறவர். எத்தனை பேர் உங்களுடைய அனுபவங்களிலே அதை விசுவாசித்திருக்கிறீங்க, அதை அனுபவித்திருக்கீங்க என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. மனிதர்கள் கொடுக்கிற ஆறுதல் எல்லாம் ஒன்றுமில்லை, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதல் பரம ஆறுதலாய்
அமைந்திருக்கிறது. ஏசாயா 51 அதிகாரம் 51 12 வசனத்திலே வாசிக்கிறோம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன், என்ன யாரும் இல்லை உங்களுக்கு தேற்றத்துக்கு. 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவன். சிறுமைப்பட்டவர்கள் யார் ஆறுதலை தேடி வருவாங்க? உள்ளத்தில் நொந்து போய் கஷ்டத்துலேயும் பாரத்தோடு இருக்கிற மக்கள் ஆண்டவரை தேடி வரும்போது அவர்கள்தான் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 27:14 ஒரு வசனம் சொல்கிறது, தேவன் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், தேவன் உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஆண்டவர் மாத்திரமே நம்முடைய இருதயத்தை ஆறுதல் படுத்த முடியும். நம்ம இருதயத்தில் அவர் சமாதானத்தை தருகிறவர். எலியா வாழ்வதை விட நான் சாகிறது நல்லது என்று சொல்லி, நான் ஒருவன் மாத்திரம் நான் மீந்திருக்கிறேன் என்று சொல்லி புலம்புகிற போது ஆண்டவர் அவனை தேற்றி ஒரு காகத்தின் வழியாய் அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்து, நீ எழுந்திருந்து புசித்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை ஆற்றுப்படுத்தி வனாந்தர பாதையிலே எலியாவை ஆற்றுப்படுத்தி தேற்றினார் என்பதை திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது, நமக்கு உணர்த்துகிறது. பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தை சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார்? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல ஆறுதலுக்கும் தேவனாயிருக்கிறார், சகல ஆறுதலுக்கும் கடவுளாயிருக்கிறார், எல்லா மனுஷனையும் ஆற்றுப்படுத்துகிறவர் அவர் என்று சொல்லும்போது, அந்த ஆறுதல் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். இப்போ மற்றவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் படுத்தணும்னா அவர் எங்களை ஆறுதல் படுத்தினா தான் மற்றவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆறுதல் படுத்த முடியும். God makes us source of comfort to comfort others. கடவுள் எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் அல்லது ஆறுதலின் ஊற்றாக எங்களை வைச்சிருக்கிறதுனால தான் நாங்கள் போய் என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிறோம். உபத்திரவங்களுக்கு கஷ்டத்திரங்களுக்கு நாங்கள் ஆறுதல் படுத்துவோம். நாங்கள் அந்த துன்பத்தின் பாதையிலே கர்த்தர் எங்களை பலப்படுத்துறதுனால தான், ஆற்றுப்படுத்துனால தான் எந்த விதமான உபத்திரவத்திலும் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல், கடவுள் எங்களை அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறார், எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கடவுள் நமக்கு ஏராளமான ஆறுதல்களை வழங்குகிறார். ஆனால் தவறான இடங்களிலே ஆறுதலை தேடுவதால் பெரும்பாலும் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆறுதலை பெறாமல் இழந்து போயிருக்கிறோம். கடவுள் நம்மை ஆறுதல் படுத்தும் போது நாம் பெரும்பாலும் அவருடைய ஆறுதலை உணராமல் இருக்கிறோம் இல்லையா? நிறைய நேரங்களில் ஆற்றுப்படுத்துவதற்கான செய்தியின் மூலமாக, கடவுளுடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய பிரசன்னத்தின் மூலமாய், நம்முடைய ஜபம் மற்றவங்க நமக்காக ஜெபிக்கிற ஜபங்களின் மூலமாய் ஆண்டவர் நம்மை நம்மளை விசாரிக்கிறவர்கள் மூலமாய், நம்மளை நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க இல்லையா? அதன் மூலமாய் ஆண்டவர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். அப்போது விசாரித்து நம்மை நடத்துகிறார். அவரை அதற்குன்னு அநேகரை கொண்டு வந்து நமக்காக ஜெபம் பண்ணும்படியாக வச்சிருக்கிறார். அப்படி ஆண்டவர் அநேகரை ஏவி உந்துதல் பண்ணி நம்மை சந்தித்து நம்மை தேற்றும் போது அதை நாம் உணராமல் இருந்தால், அதை அசட்டை பண்ணினால், அதை நாம் கனவீனம் பண்ணினால் நாம் ஆறுதலை எங்கேயும் பெறவே முடியாது. ஆக இங்கே வாசிக்கின்றோம், மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். ரோமர் 15:4 வாசிக்கிறோம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாய் இருக்கிறது என்று எழுதுகின்றார். முன்னாள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஏசாயாவிலே நிறைய இடங்களிலெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள் நமக்கு பொறுமையை கொடுக்கின்றார். வசனத்தை வாசிக்க 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 நம்முடைய கோபதாபங்கள், நம்முடைய பகைகள், பிரிவினைகள், விரோதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தூக்கி போட்டு நம்மை ஒரு நல்ல ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் தருகிறார். வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் கிருபை பெறுகிறது, நமக்கு ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த வசனங்கள்லாம் முன்பு
நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு அது மூலமாய் போதிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறோம். யோசேப்பு பீருண்டு போனான். சகோதரர்கள் எல்லாம் அவனுடைய ஒரு ஆடையை கொண்டு வந்து சகோதரனை பற்றி தகப்பனிடத்தில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பா இறந்துட்டார் யோசேப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் சதி திட்டம் தீட்டி கொண்டு வராங்க. தகப்பன் கதறி கதறி அழறார். யாக்கோபு அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவது நின்றார்கள். ஆனாலும் யாக்கோபு ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறது. நான் அவனோடு கூட நான் இறந்து போகிறேன் என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் அந்த யோசேப்பு போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவர் கதறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நிறைய நேரங்களிலே நம்முடைய இழப்புகள், பாதிப்புகள், கஷ்டங்கள், கவலைகள் அல்லது பயம் கலந்த சூழல்கள் எல்லாவற்றிலும் நாம் ஆறுதலை தேடி துக்கத்தோடு நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 67ஆம் வசனத்தில் ஈசாக்கு தன் தாயை அதிகமாய் நேசித்தான் இல்லையா? தன் தாயை அதிகமாய் நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எப்போ ஆறுதல் அடைந்தான்? ரெபேக்காவை பார்த்த பிறகு. அந்த கூடாரத்தில் நுழையும் போது தன்னுடைய தாய் மேல் வைத்திருந்த பாசம், துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணும்படியாய் அவனுக்கு ஒரு மனைவியை கொண்டு வந்து நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய துக்கத்தை உங்களுடைய ஆற்றுப்படுத்தும்படியாக உங்கள் மனைவி இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஆறுதல் படுத்தும்படியாய் கணவனாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது. ரெபேக்கா என்ற பேரினாலே ஆறுதலை கொண்டு வருகிறவள். என் தாய்க்கு பதிலாக ஆறுதலை கொண்டு வருகிறவர்களாக இருந்தான். தன் தாய் மேல் வைத்திருந்த துக்கம் நீங்கி ரெபேக்காவை பார்த்தனும் அவளை தன்னுடைய தாய் வசித்த அந்த கூடாரத்திற்கே என்ன பண்ணுறான்? அழைத்து கொண்டு செல்லுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 பெண்கள் இருக்கிறார்கள், 2 பெண்மணிகள். எல்கானா என்கிற கணவர் இருக்கிறார். அன்னாலை ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அன்னாலை மனமடிவாக்குகிறதை வேதம் சொல்லுகிறது. அப்போது எல்கனா சொல்லுகிற ஒரு ஆறுதல் பாருங்கள், என்ன ஆறுதல்? 9ஆம் வசனத்தில் அவள் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? ஒரு கணவனாக இருந்தாலும் நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன். ஏன் நீ அழற? ஏன் சாப்பிடாமல் இருக்கிற என்று சொல்லி ஆற்றப்படுத்துகிறது. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுவது, நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு நீங்கள் ஆறுதலாய் இருக்கணும். நீங்கள் கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆறுதலாக இருக்கணும். அதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறார். அன்பை வெளிப்படுத்த முடியாது, ஆறுதலை ஆற்றுப்படுத்த முடியாது, தேற்ற முடியாது தான் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் ஆறுதல் கொண்டு வருகிற மக்களாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் ஆறுதல் நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்களோ அங்கெல்லாம் ஆண்டுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்காக கடவுள் உங்களை வச்சிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. யோசேப்பை குறித்து 2 விதமாக கூறப்படுகிறது. ஆசினாத் என்பவர் அந்த ஜூடாயிசம் என்கிற ரிலிஜனில் மாறுகிறார்கள். எகிப்தில் இருந்த ஒரு ஆசாரியனுடைய மகள் என்று சொல்லப்படுகிறார் ஆசினாத். யோசேப்பு எகிப்திலே அதிகாரியாய் வந்துட்டார். தன் சகோதரரெல்லாம் பகை பண்ணி அவரை ஒரு குழியில் போட்டாங்க. இஸ்மவேலர்கிட்ட விட்டு போட்டாங்க. அப்புறம் போத்திபாருடைய அரண்மனை இருந்தார், ஜெயிலுக்கு போனார். அங்கிருந்து எகிப்துக்கு ஒரு அதிகாரியாய் வந்து நிற்கின்ற போது கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஆசாரியனுடைய, எகிப்தின் ஆசாரியனுடைய மகள் ஆசினாத் என்பவரை. அந்த பெண்மணி இந்த மனிதனை திருமணத்திற்காகவே ஜூடாயிஸ்தில் மாறிட்டாங்களாம். எகிப்திய கடவுள்களை வழிபட்ட அந்த பெண்மணி யூதாயிஸ்துக்கு மாறிவிட்டார்கள் என்று சில வரலாற்று ஏடுகள் சொல்லப்படுது. இன்னொரு குறிப்பு என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த பெண்மணி இன்னொரு யூதா கோத்திரத்தில் இருக்கிற ஒருத்தருடைய மகள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படி சொன்னாலும் இந்த பெண்மணி குறித்து ஆசினாத்தை பற்றி சொல்லப்படுறது காரியம்
உங்கள் அப்பா அம்மா இல்லை, உங்கள் அண்ணன் தம்பிங்கள்லாம் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த எகிப்தியில தேசத்தில் அவன் அதிகாரியாக இருக்கிற போது, அவன் தனிமையாக இருக்கிற போது நான் உங்களுக்கு உடன் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசினாத் என்பவள் மனைவியாக இருந்து யோசேப்புக்கு ஆறுதலாக இருந்து அவனை தாங்கினாள், தேற்றினாள், அவனை நடத்தினாள். அவன் சகோதரர்களை பார்த்து அவன் எவ்வளோ அழுதான் தெரியுமா இல்லையா? ஆதியாகமம் 45-46 வாசிக்கும்போது சகோதரர்களை பார்த்து அவன் கட்டி பிடித்து ஒரு அறையிலே போய் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் அழுகையினால் அவன் மாற்றி போட்டான் யோசேப்பு. ஆக ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணும். நீங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் ஆண்டவர் உங்களை நடத்தணும். தாவீதை பற்றி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12 வாசிக்கிறோம். உரியா என்று சொல்லப்படும் ஒரு செக்யூரிட்டி அவனை இறந்து போகிறான். போரில் இறந்து போகிற போது அவனுடைய மனைவியை இவர் ஏற்றுக்கொள்கிறார். பத்சேபாலுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை இறந்த பிறகு அவன் தாவீதால் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கின்றான். அவன் அழுகின்றான், அவன் வேதனைப்படுகின்றான். அவன் பத்சேபால் இடத்துல வந்து ஆற்றுப்படுத்துகிறான். தாவீது தன் மனைவியாகிய பத்சேபால் இடத்துல ஆறுதல் சொல்லி அவரிடத்தில் இருந்தான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிறருடைய துக்கத்திலே பிறருடைய கஷ்டத்திலே நாம் போய் இருந்தாலே அது பெரிய ஆறுதல். ஹாஸ்பிட்டல் இருந்தாலே பெரிய ஆறுதல், அவங்களை விசாரித்தாலே பெரிய ஆறுதல். அவங்களுக்கு பெரியசாக எதுவும் கொடுக்கணும்னு கூட இல்லை. இன்றைக்கு ஆறுதலை தேடி மக்கள் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதலை எந்த மருந்து மாத்திரையினால் தீர்க்க முடியாது. நாம் நன்றாய் பேசி அவர்களுக்காக கைப்பிடித்து ஜெபம் பண்ணும்போது, அவர்களை தேற்றும்போது, விசாரிக்கின்ற போது அந்த ஆறுதலை அவர்கள் பெற முடியும். கடவுளுடைய சன்னிதானத்திலே அவர்கள் வந்து ஜெபிக்கின்ற போது அந்த ஆறுதலை பெற முடியும். ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கின்ற போது அந்த ஆறுதலை பெற முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 66:13 ஒரு வசனம் சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் எப்படிப்பட்ட இடம்? துன்பத்தின் இடம். அங்கே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களை தேற்றுகிறவர். ஒரு தாய் தன்னுடைய மகனை தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுகிறவர். அவருடைய வாக்குத்தத்தம் பெரிதாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். ஐயா, நாங்கள் சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோம், ஆனால் என்னுடைய தாயை நான் அதிகமாக நேசிப்பேன். என் மனைவிக்கும் என் தாய்க்கும் அடிக்கடி சண்டை வரும். நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருந்து கூட என் தாயை நாங்கள் சரியாக பராமரிக்க முடியவில்லை. என் தாயை நான் ஒரு ஆசிரமத்தில் தான், நான் ஒரு அனாதை இல்லத்தில் தான் சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்தேன். என் மனைவியும் வேலை செய்கிறாங்க, நானும் வேலை செய்கிறேன். என்னை அப்படி கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாரையும் வளர்த்தாங்க. எங்கள் தாயை நாங்கள் நேசிப்பதற்கு, அவர்களை பராமரிப்பதற்கு எங்களால் முடியாமல் போய்விட்டது. எனக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். என் தாய் எங்களை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி பெரிய உயர்ந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களை தாயை நாங்கள் சரியாக கவனிக்க முடியாமல் ஒரு பாவத்திலே நான் பாவமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு எழுது பண்ணார். என் மனைவி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் என் மனைவி என் தாயை கவனிப்பதற்கு, விசாரிப்பது, பேசுவதற்கு கூட இல்லை. நான் மட்டும் அடிக்கடி போய் பார்த்துட்டுவேன். ஒரு சமயம் அவங்க சிக்காயிட்டாங்க. அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, சரியாக சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்த உடனே எங்கள் தாய்க்கு அப்படியே எழுந்து உட்காந்துட்டு எனக்கு கன்னத்தெல்லாம் தடவி கொடுத்து, எப்பா சாப்பிட்டியா என்னை விசாரித்தாங்க. சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு என் கன்னத்தை தடவி கொடுத்துட்டு அவங்க என்னை விசாரிக்கிறது, ரொம்ப இழைச்சி போட்டேன், நல்லா சாப்பிடு என்று என் மனைவியை விசாரித்தாங்க, என் பிள்ளைங்களை விசாரித்தாங்க. அவங்கள விசாரிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்க வேண்டிய நிலைமையில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. என் தாய் என்னை தேற்றினார்கள். வயதான காலத்தில் அவங்க முடியலன்னா கூட தேற்றுவாங்க. அதுதான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் அவனை தேற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தேற்றுகிற போது ஒரு நாளும் மனமடிவோ, சோர்வோ, எந்த விதமான டிப்ரெஷனோ, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டோ நாம் ஆகவே கூடாது. ஆண்டவர் என்னை தேற்றுகிறவர் இருக்கிறார், அவர் என்னை ஆறுதல் படுத்த முடியும் என்கிற அனுபவம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும்.
1800 18ஆம் நூற்றாண்டிலே அட்சன் டெய்லர் என்பவர் சைனா தேசத்துக்கு மிஷினரியாய் செல்லுகின்றார். அப்போது செல்லும்போது அவருடைய மனைவி மற்றும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தூர இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறாங்க. இவர் சைனாவில் ஊழியம் செய்கிறார். ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் பல நோய், காலரா நோய், பல விதமான பிளேக் நோய், இந்த மாதிரி நோய் மத்தியில் ஒரு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். ஊழியத்தில் பல பிரச்சனைகள். ஒரு சமயம் தனி அறையிலே போய் அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவர், உம்முடைய ஊழியத்துக்காக நான் வந்துட்டேன். என் மனைவியை இழந்துட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், தொலை தூரத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லும்போது அவர் அடிக்கடி தன் கவலைப்பட்டு அழும்போது, அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோனாக இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனோன்னா 3 மாதம் ஆகும் கப்பல் போயிட்டு. அப்படிப்பட்ட சூழலிலே அவர் அழும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, என் வசனம்தான் என்னை ஆறுதல் படுத்துச்சு. நான் ஊழியக்காரனாக இருந்து எனக்கும் மாம்சீகம் இருக்காதா? எனக்கும் மனைவி பிள்ளைகள் மேல் பாசம் இருக்காதா? ஆண்டவர் கொடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் இந்த சீனா தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் தான் எனக்கு ஆறுதலாக இருந்து என்னை தேற்றினார், பலப்படுத்தினார் என்று சொல்லப்படுவது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர், மற்றவர்களுக்கு தேற்றும்படியாய் நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறார். அதுதான் பவுல் சொல்கிறார், மற்றவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லும்படியாய் கடவுள் எங்களுடைய ஆறுதலை பலப்படுத்துகிறவர். நாங்கள் ஸ்ட்ரென்த்தனாக தானே மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க, அவங்களே வந்து பலவீனமாய் கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருந்தாங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷனையும் செய்யவே முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆக இந்த நாளிலே துக்கத்தோடு துயரங்களோடு இருக்கிற மக்களை நீங்கள் விசாரியுங்கள், ஆறுதல் படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் என்பதை மறந்து போகாதீங்க. நாம் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். ஒரு பாடல் வரி நமக்கு இருக்கிறது. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைவேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. சத்துரு கலைந்தவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே என்று பாடலை பாடுகிறோம். எங்களை தேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை ஆண்டவரை தேற்றுகிறதுக்காய், ஆற்றுப்படுத்துகிறதுக்காய், பலப்படுத்துகிறதுக்காய், உங்களுடைய சமாதானத்தினாலே எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அடிக்கடி நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரை, பலவீனப்படுகிறோம், அந்த மனம் முளைச்சலை அடைகிறோம் சுவாமி. எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய குடும்ப சூழலிலே ஆண்டவரே, நாங்களுடைய பற்பல இடங்களிலே, எங்களுடைய நண்பர்களுடைய உறவின் மக்கள் மத்தியிலே சில நேரங்களில் ஆண்டவரை தொலைபேசியில் பேசும்போது நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறோம். ஐயா ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தும். அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். நம்முடைய தூதர்களை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நம்முடைய திருமைந்தன் இயேசுவானவர் வனாந்தரத்திலே சோதனைப்படுத்தின பொழுது பிசாசானவன் ஆண்டவரை பலவிதத்திலே அவரை சோதித்த பொழுதெல்லாம் தூதர்கள் அவர்களை பலப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம்.
அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த நாளில் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் சுவாமி. அவர்கள் சந்திக்கிற எல்லா அனுபவங்களிலும் உம்முடைய ஆறுதலின் தேவன் தாமே உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றும் பலப்படுத்தும் சுவாமி. இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆராதனைக்கு நிறைவாக பாடல் புத்தகத்தில் 199வது பாடலை பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக ஆடுவோர் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரிருக்கே ஆரவாரமாயென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலராது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.